வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன ஸ்வீட் தீபாவளிக்கு பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா பாதாம் கேக் தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு நான் ஒரு கப்பு நல்ல டம்ளர்ல தான் வந்திருக்கேன். ஒரு டம்ளர் பாதாம் பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா வெந்நீர்ல போட்டு ஒரு 1/2 ஹவருக்கு மேல நல்லா ஊற வச்சு அது தோலியெல்லாம் எடுத்துட்டு ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க. இப்போ என்ன பண்ண போறோம்னா கொஞ்சமா தேவையான அளவு ஒரு டம்ளர் பால் எடுத்து வச்சிருக்கேன். இந்த அளவுல தான் நான் பாதாம் பருப்பு ஒரு கப் எடுத்துக்கிட்டேன். அதே கப்ல 1.5 கப்பு சர்க்கரை எடுத்து ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் குங்குமப்பூ. இப்போ இந்த ஒரு கப்பு பால் விட்டு நம்ம இதை கோர்ஸா அரைச்சி எடுத்துக்கலாம். பாதாம் பருப்பை பால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். பாருங்க, இந்த பதத்துக்கு அரைச்சிக்கணும். கொஞ்சம் கோர்ஸா. அரைச்ச விழுதை நம்ம பேன்ல சேர்த்துக்கலாம். ஒரு டம்ளர் பால் யூஸ் பண்ணி நம்ம அரைச்சாச்சு. இப்போ மிக்சி ஜாரை அலம்பி ஊற்றுறதுக்கு ஒரு 1/4 டம்ளர் பால் எடுத்துக்கலாம். மிக்சி ஜார் அலம்பி அந்த தண்ணியை விட்டுருவோம். இன்னும் நம்ம அடுப்பு பற்ற வைக்கல. இப்போ 1.5 கப்பு சர்க்கரை எடுத்து வச்சிருக்கோம். அதை எடுத்துக்கலாம். நீங்க எந்த கப்ல எடுத்துக்கிறீங்களோ அந்த கப்ல கரெக்டா அளந்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி இந்த டம்ளர்ல தான் அளந்தேன். அதனால டம்ளர்ல ஒரு டம்ளர் பாதாம் பருப்பு, 1.5 டம்ளர் சக்கரை எடுத்துக்கிட்டேன். ஸோ நீங்க எதுல வேணாலும் அளந்துக்கலாம். இன்னும் நம்ம அடுப்பு பத்த வைக்கல. ஸோ இப்போ பாலுக்கு அளவு இல்லை. நான் ஒரு கரெக்டா பாத்தீங்கன்னா 1.25 கப்பு நான் சொன்ன மாதிரியே அளவுல எடுத்துட்டீங்கன்னா 1.25 கப்பு கரெக்டா இருக்கும். அடுப்பு பத்த வச்சுக்கலாம். எப்பயுமே சொல்றதுதான், மீடியம் ஃப்ளேம்ல கைவிடாம கலருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதே மாதிரி கைவிடாமல் கலரிண்டே இருக்கணும். நான் அளவு இன்னொரு வாட்டியும் சொல்கிறேன். ஒரு கப்பு பாதாம் பருப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1.5 கப்பு சக்கரை கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி பாலுக்கு அளவு இல்லை. நீங்கள் அரைச்சிட்டு தேவைப்பட்ட பாலை விட்டுக்கலாம். ஒரு கப்புலேருந்து 1.25 கப்பு வரைக்கும் நம்ம பால் விட்டுக்கலாம். பாலுக்கு அளவு இல்லை. நெய்யும் யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் நெய் இப்போ சேர்க்க வேண்டாம். கொஞ்சம் சக்கரை எல்லாம் கரைஞ்சி சேர்ந்து வரும்போது நம்ம நெய் சேர்த்துக்கலாம். பாருங்க, சக்கரை கரைஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சேருது. தெரியுதா உங்களுக்கு? பார்க்கும்போதே தெரியும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்க. குங்குமப்பூ கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம வாசனைக்கும் கலர் இருக்கும். அவ்வளோதான். குங்குமப்பூ ஆப்ஷனல் தான். அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல. நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஆனால் பாதாமோட வாசனை வரணும் இல்லையா? அதனால ஏலக்காய் பொடி சேர்க்காம இருந்தீங்கன்னா அந்த பாதாம் வாசனையோட நல்லாயிருக்கும். பாருங்க, இப்போ சேர்ந்தாப்புல வந்துட்டு இருக்கா? சக்கரெல்லாம் கரைஞ்சி இந்த ஸ்டேஜில் நெய் விட்டுக்கலாம். நெய் கூட அளவெல்லாம் கிடையாது. நீங்கள் எடுத்து வச்சுட்டு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். பாருங்க, உங்களுக்கு தெரியுதா? நம்ம முதல்ல எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கு பாருங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். நெய் அப்படியே அள்ளி கொட்டணும்னு இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கோங்க. கரெக்டாக இருக்கும். நமக்கே தெரியும் தேவைப்படும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சமயத்தில் விட்டுண்டா போதும். பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? அந்த ஒவ்வொரு ஸ்டேஜ் மாறி வர்றது. இப்போ இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். ஆமாம், இப்போதான் பதம் வந்துட்டே இருக்கு பாருங்க. 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் நான். ஆமாம், கலர் மாறி வருது பாருங்க. தெரியுதா உங்களுக்கு? டிஃப்ரென்ஸ் தெரியும். ஆமாம், அடுப்பு பாருங்க நல்ல சிம்ல தான் வச்சிருக்கேன் நான். அப்பதான் கலர முடியும். ஆமாம், கரெக்டாக வரும். இது ஸ்வீட் பண்ணும்போது ரொம்பவும் பேசக்கூடாதா? அதனால தான் நீங்கள் சிம்ல வச்சுட்டு நல்லா கலருங்க. அப்பதான் கரெக்டாக வரும் பதம். தெரியுதா உங்களுக்கு? பாருங்க, இது சுருண்டு வந்துட்டு இருக்கு பாருங்க. இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். பூத்து வருது இல்லையா? ஆமா, பாருங்க நல்லா பூத்து வருது பாருங்க. தெரியுதா உங்களுக்கு? அதுக்கு முன்னாடி இந்த பக்கம் ஒரு பிளேட்ல நெய் தடவி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. டக்குன்னு போடுறதுக்கு சௌரியமா இருக்கும். அப்பதான் ஆமா, பிளாட்டான பிளேட்ல தடவி வச்சுக்கோங்க. இது பதம் பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க உருட்டி பார்த்தா கூட போதும். உருட்டி பாருங்க, உருட்ட வரது பாருங்க, உருட்டுற பதம். அவ்வளவுதான். இப்போ இதை அப்படியே இந்த பிளேட்ல போட்டுடலாம். அப்படியே நெய் தடவின ஒரு கரண்டியில பேக் சைடில் வச்சுன்னு அப்படியே சமன் பண்ணிடுங்க.
கொஞ்சம் வெதுவெதுப்பா இருக்கும் போதே நம்ம வந்து பீசஸ் போட்டுடலாம், கட் பண்ணிக்கலாம். பாருங்க நம்ம கட் பண்ணியாச்சு. நம்மளுடைய பாதாம் கேக்கு இல்லை பாதாம் பர்ஃபி எப்படி வேணாலும் சொல்லலாம், ரெடி ஆயிடுது. நான் சொன்ன மாதிரி நான் சொன்ன அளவில் கரெக்டாக எடுத்து பண்ணிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். பண்ணும்போது அந்த பதம் மட்டும் லாஸ்ட்டாக வரும்போது எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, டக்குன்னு போட்டுருங்க. இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதான் நம்மளுடைய பாதாம் கேக்கு பாதாம் பர்ஃபி எப்படி வேணாலும் சொல்லலாம். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அளவு நான் இன்னொரு வாட்டியும் சொல்கிறேன். 1 கப்பு பாதாம் பருப்பு, 1.5 கப்பு சர்க்கரை, அதே மாதிரி 1 டம்ளர் பால். பால் வந்து அளவு கிடையாது, எவ்வளோ வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து குங்குமப்பூ ஆப்ஷனல் இருந்தால் போட்டால் போதும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.